ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ யாதவேந்திரரும் சந்தித்த அந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வளவோ முயற்சி செய்து ஸ்ரீ யாதவேந்திரரையே பீடாதிபதியாக தொடரச் செய்ய அவர் செய்த அனைத்து முயற்சிகளும் வீண் போயின. பிறகு யாதவேந்திரர் கும்பகோணத்திலிருந்து கிளம்பி முதமாலே அல்லது முடமலே என்னும் ஸ்தலத்தில் சில காலம் தங்கியிருந்து அந்த இடத்திலேயே பிருந்தாவனத்திலானார் என்ற செய்தியும் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது இவ்வளவு விளக்கங்கள் இருக்க ராகவேந்திரரும் ஸ்ரீ யாதவேந்திரரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே ஊருக்கு வெளியே வந்தபோது அங்கே ஒரு சிறுவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்க அந்த இடத்துக்கு வந்துவிட்டார்கள். இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்ததும் ஒரு மாறுதலுக்காக அவனிடமே இதை பற்றி கேட்டால் என்ன என்று இருவருக்குமே விளையாட்டாக தோன்ற அதன்படி அவனை அருகில் அழைத்து அவனிடம் இதை கேட்டார்கள். பிறகு என்ன நடந்தது என்று நேற்றைய உரையில் நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். அதன்படி அவனை அருகில் அழைத்து இந்த அத்தியாயத்தில் நாம் கண்ட பல விஷயங்களை அவனிடம் சொல்லி, நீயே சொல்லப்பா, எங்கள் இருவரில் யார் பீடாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு கணம் கூட அந்த சிறுவன் தயங்கவில்லை. நீங்கள் தான் என்று ஸ்ரீ ராகவேந்திரரை நோக்கி சொன்னான். அது எப்படி அவ்வளவு திடமாக சொல்கின்றாய்? ஸ்ரீ சுசீந்திரர் முதலில் எனக்குத்தான் சந்நியாசாசிரம் தர நினைத்தார், உண்மைதான். ஆனால் நான் ஏற்காததால் ஸ்ரீ யாதவேந்திரரை சந்நியாசம் ஏற்க செய்தார். அதன் பிறகுதான் எனக்கு தந்தார். அப்படி இருக்க நான் எப்படி பீடாதிபத்தியத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்கின்றாய் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த சிறுவனை கேட்டதும், இவையெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் பெயர் ராகவேந்திரர், அவர் பெயர் யாதவேந்திரர். நம்முடைய புராணப்படி முதலில் ராமாவதாரம், பின்னர் கிருஷ்ணாவதாரம். ராகவன் ஸ்ரீராமனை குறிக்கின்றது, யாதவன் ஸ்ரீகிருஷ்ணனை குறிக்கின்றது. இது மட்டுமில்லாமல் ராமராஜ்யம் என்று தானே சொல்கின்றோம். ராமர் தான் பீடத்தில் அமர்ந்து அரசாட்சி புரிந்தவர். ஸ்ரீராமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் பகவானின் மானிட வடிவம்தான் என்றாலும் ராமருக்குத்தான் ஆட்சி பீடம், கிருஷ்ணருக்கு அல்ல. அந்த அடிப்படையில் தான் நான் ஸ்ரீ ராகவேந்திரரை தேர்ந்தெடுத்தேன் என்று அழகாக பதிலளித்தான். ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ யாதவேந்திரரும் அவனது கூற்றை கேட்டு வியந்து போனார்கள். பார்த்தீர்களா, இவன் கூட தங்களைத்தான் சொல்கின்றான். தாங்கள் தான் தலைமை பொறுப்பை ஏற்க சரியானவர் என்று தெளிவாக சொல்கின்றார் என்று சொல்லி, இதையெல்லாம் சொல்லி யாதவேந்திரர் சந்தோஷப்பட்டதாக ஒரு கர்ண பரம்பரை கதை இருக்கின்றது. இந்த கதையை சொன்னவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரம்பரையில் 21வது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சுஜயீந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரரான ஸ்ரீ வெங்கடேசாச்சார் ஆவார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகத்தை அம்மன் சத்யநாதன் அவர்கள் எழுதிய போது அதை அவரிடம் படித்து காட்டி போக அச்சில் ஏறுவதற்கு முன்பாக இவரிடம் படித்து காட்டி திருத்தங்கள் செய்த பின்பே அச்சிட்டார். அந்த அளவுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய எந்த நிகழ்ச்சியானாலும் விரலில் வைத்திருப்பவர் இந்த ஸ்ரீ வெங்கடேசாச்சார். முதல் பாகம் 1985ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இவரே அதை படித்துவிட்டு அம்மன் சத்யநாதனை தேடி சில திருத்தங்களையும் தந்ததாக சொல்கின்றார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு அவதார புருஷர். மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு இவரை உயர்த்த வேண்டிய தேவையே கிடையாது. இவரின் மகத்துவம் தானாகவே பரவக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அதி அற்புதமான அதிசய சக்திகளையும் மகோன்னதமான மகிமைகளையும் அடுத்து வரும் உரைகளிலிருந்து நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொன்றும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். கேட்டு பாருங்கள். அப்படியே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளில் கண்டிப்பாக நீங்கள் ஐக்கியமாகி போவீர்கள். நாளைய உரையிலிருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.